ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கி ஆட்டு இரத்த பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஆட்டு இரத்தம் இருக்குது. இந்த இரத்தத்தில் தண்ணியாக இருக்கக்கூடிய இரத்தத்தை நம்ம தூர ஊற்றணும். கெட்டியாக இருக்கக்கூடிய இரத்தத்தை நல்லா கையை போட்டு அதை உடைக்கணும். நம்ம இப்படி பண்ணுறதுனால இரத்தம் கெட்டி கெட்டியாக காணப்படாது, உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இரத்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியை சூடாக்குறேன். சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போடுறேன். உளுந்தம் பருப்பு போடுறேன். கடுகு உள்ளி பொரிஞ்சு வரும்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன உள்ளியை போடுறேன். வத்தலையும் போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே தட்டுறேன். ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி இரத்த பொரியல் செய்து சாப்பிட்றதுனால குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு இரத்தத்தை தட்டுறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கெட்டி வராது. அப்போந்தான் ரொம்ப பெரிய பெரிய கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஆட்டு இரத்தத்தில் விட்டமின் டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. புரோட்டீன் சத்து அதிகமாகவே காணப்படுது. வறுவல் நல்லாவே வெந்து வருது. தண்ணிலாம் வற்றி கொஞ்சமாக கெட்டி ஸ்டேஜாக வருது. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ அதோட கருவேப்பிலையும் போடுறேன், சீரகம் போடுறேன். ஆட்டு இரத்த பொரியல் நல்லாவே வெந்துட்டு லாஸ்ட்டில் இது கூட துருவின தேங்காய் பூவை ஆட் பண்ணுறேன். நம்ம தீ லேசான தீயில் வச்சு நம்ம இதை பண்ணணும். ரொம்பவே தீ போட்டோம்னா பின்னாடி சட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, ஆட்டு வறுவல் நல்லாவே ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.